அம்புலிமாமா மகாபாரதம் 55ஆம் பாகம். பாண்டவர்களின் வீர விரிவடைதல். போரின் 2ஆம் நாள் மதியத்திற்கு மேல் கௌரவ வீரர்களான அஸ்வத்தாமா, கிருபர், சல்லியன் ஆகியோர் பாண்டவ வீரர்களான திருஷ்டத்யும்னன், அபிமன்யு ஆகியோருடன் போர் செய்தனர். பிறகு துரியோதனனின் மகனான லட்சுமணனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே கடுமையான இரட்டை போர் நடந்தது. அதில் லட்சுமணன் தோற்றுக்கொண்டிருப்பதை பார்த்து துரியோதனனும் இன்னும் அநேக கௌரவ வீரர்களும் சென்று அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டனர். அபிமன்யு பயமின்றி அனைவருடனும் போரிட்டுக் கொண்டிருக்க அவனுக்கு ஆதரவாக அர்ஜுனன் வந்தான். அதை பார்த்து பீஷ்மர், துரோணர் முதலான மகாரதர்கள் அப்பக்கத்திலிருந்து வந்தனர். அர்ஜுனனை அந்த சமயத்தில் எதிர்ப்பது எவராலும் இயலவில்லை. அவன் பிரளயகால ருத்திரனைப் போல கௌரவ சேனைகளை பிளந்து சிதறடித்துக் கொண்டிருக்க, இறந்தவர்கள் இறக்க, எஞ்சியவர்கள் ஓடத் தொடங்கினர். பீஷ்மர் துரோணரிடம், அர்ஜுனன் இவ்வாறு போர் செய்யும்போது அவன் முன் எவரும் நிற்க முடியாது. ஓடும் நம் படையை பின்னோக்கி திருப்புவது சாத்தியமில்லை. அதுவுமன்றி சூரியன் அஸ்தமிக்கப் போகிறான். இன்றைக்கு போரை முடிப்பது நலம் என்று தோன்றுகிறது என்றார். 3ஆம் நாள் காலையில் கௌரவ சேனைகள் கருட வியூகத்திலும் பாண்டவ சேனைகள் அர்த்தசந்திர வியூகத்திலும் போருக்கு சித்தமாயின. போர் தொடங்கியவுடனேயே துரியோதனன் ரத படைகளை உடன் அழைத்துக் கொண்டு கடோத்கஜனை எதிர்த்தான். பாண்டவர்கள் பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்தனர். அபிமன்யுவும் சாத்யகியும் சகுனியை எதிர்த்தனர். அர்ஜுனன் ரத வீரர்களை பெருமளவில் கொல்லத் தொடங்கினான். அதேவிதமாக பீஷ்மரும் துரோணரும் பாண்டவ சேனைகளை நிர்மூலம் செய்யத் தொடங்கினர். ஆனால் பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து கௌரவ சேனையை துரத்தத் தொடங்கினர். அச்சேனையை திருப்புவது பீஷ்மர், துரோணரால் இயலவில்லை. அப்பணியை துரியோதனன் செய்ய முடிந்தது. துரியோதனனின் சேனைகள் திரும்புவதை பார்த்து ஓடிப்போன பிற சேனைகள் வெட்கப்பட்டு தாமும் திரும்பி போருக்கு வந்தன. துரியோதனன் பீஷ்மரிடம் வந்து நிஷ்டூரமாக, தாத்தா, நீர் போர்க்களத்தில் இருக்கும் போதே நம் சேனைகள் சிதறி ஓடுவது உமக்கு எவ்வளவு அவமானம். உமக்கு பாண்டவர்களிடம் அவ்வளவு தயை இருந்ததானால் போருக்கு முன்பே நான் பாண்டவர்களுடனும் சாத்யகியுடனும் திருஷ்டத்யும்னனுடனும் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் பராக்கிரமத்திற்கு தகுந்தபடி போர் செய்யாவிட்டால் நான் என்னவாவேன் என்றான். பீஷ்மர் கோபத்துடனேயே சிரித்து, என்னப்பா, உனக்கு எத்தனை முறை சொன்னேன்? பாண்டவர்களை ஜெயிப்பது தேவேந்திரனுக்கும் தேவர்களுக்கும் கூட சாத்தியமில்லை என்று நான் உன்னிடம் கூறவில்லையா? முதியவன், என் சக்திக்கு இயன்றவரை போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் எவ்வாறு போராடுகிறேன் என்பதை நீயும் உன் ஆட்களும் பாருங்கள் என்றார். பாண்டவர்களுக்கு போரில் மேலாதிக்கம் ஏற்படுவதை பார்த்து பீஷ்மர் மகா பீபட்சமான போருக்கு முற்பட்டார். துரியோதனனின் சேனை முழுவதும் அவர் பின்னால் இருந்தது. அந்த வேளையில் பீஷ்மரை எதிர்த்த எவரும் காயமடையாமல் தப்பவில்லை. பாண்டவ சைன்யம் 1000 பிளவுகளாயிற்று. கிருஷ்ணார்ஜுனர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர பீஷ்மரை தடுக்க இயலவில்லை. மிரண்ட மாடுகளைப் போல ஓடும் வீரர்களை பார்த்து கிருஷ்ணன் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, உனது பிரதாபத்தை இப்போது காண்பி. எதிரில் வரும் கௌரவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவேன் என்று முதலில் வாக்கு அளித்தாய். பீஷ்மரை பார்த்து வீரர்கள் அனைவரும் மரணத்தை கண்டது போல் மிரண்டு போகிறார்கள் என்றான். கிருஷ்ணா, ரதத்தை பீஷ்மருக்கு எதிராக செலுத்து. அந்த முதியவரை முடித்து விடுகிறேன் என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணன் அவ்வாறே செய்தான். பீஷ்மர் எதிர்பட்டவுடனேயே அர்ஜுனன் அவர் கையிலிருந்த வில்லை தனது அம்பால் முறித்தான். பீஷ்மர் அர்ஜுனனை மெச்சிக்கொண்டு மற்றொரு வில்லை எடுத்து தன்னுடன் போர் செய்யுமாறு கூறினார். இருவரும் போர் செய்து கொண்டிருக்கையில் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் பிடிவாதமாக போர் செய்வது போல் தோன்றவில்லை. இந்த அர்ஜுனன் பீஷ்மரிடம் இவ்வளவு மரியாதை காண்பித்தால் தர்மராஜனின் சேனை அழிவதற்கு அதிக காலம் ஆகாது. நானே கவசம் அணிந்து பீஷ்மரை கொன்று பாண்டவர்களின் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் நினைத்தான். இதற்கிடையில் அர்ஜுனன் மீது சில 100 கௌரவ வீரர்கள் வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். அந்த நிலையில் சாத்யகி அர்ஜுனனுக்கு ஆதரவாக வந்தான். அவன் ஓடிப்போகிறவர்களை நிற்குமாறு எச்சரித்தான். கிருஷ்ணன் சாத்யகியிடம், சாத்யகி, போகிறவர்களை போகவிடு, எஞ்சியவர்களையும் ஓடவிடு. இந்த பீஷ்மரையும் துரோணரையும் மீதியுள்ள கௌரவ வீரர்களையும் எனது சக்ராயுதத்தால் கொன்று தர்மராஜனுக்கு முடிச்சூட்டுவேன் என்றான். இவ்வாறு கூறி கிருஷ்ணன் தனது சக்ராயுதத்தை தோளில் வைத்துக்கொண்டு லகான்களை விட்டுவிட்டு தரையின் மீது குதித்தான். சக்கரத்தை பிடித்துக்கொண்டு தன் மீது வரும் கிருஷ்ணனிடம் பீஷ்மர் சாந்தமாக, வா, உன் கையில் இறப்பதனால் எனக்கு கீர்த்தியும் கௌரவமும் கிடைக்கும் என்றார். கிருஷ்ணன் பீஷ்மரிடம் வந்து, இந்த மக்கள் அழிவுக்கு மூலகாரணம் நீரே. மாயச் சூதாட்டம் ஆடும்போது துரியோதனனை தடுக்க இயலவில்லை. ஆனால் இப்போது அவனை காப்பாற்ற கிளம்பியுள்ளீர். அந்த துரோகி உமது வார்த்தையை ஒருவேளை கேட்காமல் இருந்தால் அவனை ஏன் விட்டுவிடவில்லை என்று கேட்டான். அரசன் பரம தெய்வம் அல்லவா என்றார் பீஷ்மர். யாதவர்கள் கம்சனை விட்டுவிடவில்லையா? விபரீத புத்தி உள்ளவன் நாசமடையாமல் தப்புவானா என்றான் கிருஷ்ணன். அதற்குள் அர்ஜுனன் தனது ரதத்திலிருந்து வந்து கிருஷ்ணனை உறுதியாக பிடித்துக் கொண்டான். அவன் கிருஷ்ணனை வேண்டிக்கொண்டு, சாந்தமடை, பாண்டவர்களுக்கு உன்னைவிட வேறு கதி ஏது? நான் செய்த சபதத்தை நிலைநிறுத்துவேன். கௌரவர்கள் அனைவரையும் போரில் கொல்வேன் என்று எனது பந்துமித்திரர்கள் மீது சத்தியம் செய்கிறேன் என்றான். அந்த வார்த்தைக்கு திருப்தியடைந்து கிருஷ்ணன் திரும்பி வந்து ரதத்தின் மீது அமர்ந்து லகான்களை கையில் பிடித்து சங்கை முழங்கினான். உடனே அர்ஜுனன் மிக கொடிய போரை தொடங்கினான். அவனுடன் பீஷ்மரோடு பூரிசிரவசும் சகுனியும் முதலான கௌரவ வீரர்கள் போர் செய்தனர்.
அர்ஜுனனுடைய அம்புகள் ரதங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் துளைத்தன. வீரர்கள் தீவிரமாக காயமடைந்தனர். விரைவிலேயே விராடனும் துருபதனும் முதலானவர்கள் அர்ஜுனனுக்கு சகாயமாக வந்தனர். போர்க்களம் முழுவதும் பிணங்கள் சிதறி கிடந்தன. இரத்தம் ஆறுகளாக ஓடியது. பாண்டவர்கள் விஜய முழக்கங்கள் செய்தனர். அர்ஜுனன் ஐந்திராஸ்திரத்தை பிரயோகித்தான். அதனுடன் பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் பின்வாங்கினர். கௌரவ சேனைகள் சின்னாபின்னமாக ஓடத் தொடங்கின. அந்த நாள் அர்ஜுனன் கௌரவ வீரர்களுக்கு பெரும் அபகீர்த்தியை ஏற்படுத்தினான். தருமராஜன் போரை முடித்து தமது பாசறைக்கு சென்று விட்டான். 4ஆம் நாள் விடிந்தவுடனேயே கௌரவ சர்வ சேனாதிபதியான பீஷ்மர் மிகவும் கோபத்துடன் போருக்கு சித்தமானார். அவருடன் துரோணர், துரியோதனன், பாஹ்லிகர் முதலான வீரர்கள் புறப்பட்டனர். அந்த நாள் பாண்டவ சேனைக்கு முன் அர்ஜுனன் நின்றான். போர் தொடங்கியவுடனேயே பீஷ்மரும் அர்ஜுனனும் ஒருவரையொருவர் எதிர்த்தனர். துரோணரும் கிருபரும் சல்லியனும் விவிம்சதியும் துரியோதனனும் இன்னும் சிலரும் அர்ஜுனன் மீது வந்தனர். அவ்வாறு வந்த கௌரவ வீரர்களை அபிமன்யு எதிர்த்தான். அர்ஜுனன், அபிமன்யு ஆகியோருக்கு திருஷ்டத்யும்னன் துணையாக வந்து அதன்பின் நடந்த போரில் சாம்யமணி என்ற வீரனின் மகனை கொன்றான். அப்போது திருஷ்டத்யும்னன் மீது சல்லியன் வந்தான். இருவரும் 2 கடிகைகள் சமமாக போர் செய்தனர். இதற்கிடையில் சல்லியன் மீது அபிமன்யு வந்து பாய்ந்தான். சல்லியனை காப்பாற்ற வந்த துரியோதனன், துச்சாதனன், துர்மர்ஷனன், துஸ்ஸகன், துர்முகன், சித்திரசேனன் ஆகியோர் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டனர். அப்போது பீமனும் திருஷ்டத்யும்னனும் உபபாண்டவர்களும் நகுல சகாதேவர்களும் அபிமன்யுவுமாக இவர்கள் 10 பேரும் துரியோதனன் முதலான 10 பேருடன் போர் செய்தனர். அப்போரில் பீமன் கதையை ஏந்திக் கொண்டு சல்லியன் மீது புறப்பட்டான். அதை பார்த்து துரியோதனன் யானை படையை முன்வைத்து பீமனை எதிர்த்தான். பீமன் கர்ஜித்துக் கொண்டு கதையுடன் ரதத்திலிருந்து இறங்கி யானைகளை இடவலமாக கொல்லத் தொடங்கினான். மீதியுள்ள 9 பாண்டவ வீரர்களும் பின்னாலிருந்து அவனை காப்பாற்றினர். அப்போரில் அநேக யானைகளும் யானை வீரர்களும் இறக்க நேர்ந்தது. அச்சேனை மாகதனுடையது. ஆகையால் மாகதன் ஐராவதம் போன்ற பெரிய யானையின் மீதேறி அதை அபிமன்யுவின் ரதத்தின் மீது ஏவினான். அபிமன்யு அந்த யானையையும் மாகதனையும் கூட அம்புகளால் அடித்துக் கொன்றான். அதன் பிறகு பீமனின் தாக்குதலை தாங்க முடியாமல் அநேக யானைகள் பின்வாங்கி கௌரவ வீரர்களையே மிதித்துக் கொண்டு ஓடின. பீமனை கொல்ல வந்த கௌரவ வீரர்களுக்கும் பீமனை காப்பாற்றும் பாண்டவ வீரர்களுக்கும் இடையே தீவிரமாக போர் நடந்தது. பாண்டவ வீரர்களில் விஜிரும்பி போர் செய்து அனைவரையும் கடுமையாக தாக்கியவன் சாத்யகி. அவனது அடிக்கு எவரும் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்த நிலையில் பூரிசிரவஸ் அவனுடன் போருக்கு முற்பட்டார். ஆனால் சாத்யகி அவரை விரட்டியடித்தான். அப்போது இரு தரப்பு வீரர்களுக்கும் நடந்த போரில் பீமன் பிரதானமாக போராடி சுஷேனன், ஜலசந்தன், வீரபாகு, பீமரதன், சுலோசனன் என்ற திருதராஷ்டிரனின் மகன்களை வரிசையாக கொன்றான். பீஷ்மர் இதை பார்த்து பீமனை முற்றுகையிடுமாறு தனது மகாரதர்களை நோக்கி கத்தினார். அவர்களில் நரகாசுரனின் மகனான பகதத்தன் ஒரு மத யானையின் மீதேறி பீமன் மீது வந்தான். அபிமன்யு முதலானவர்கள் பகதத்தன் மீதும் அவனது யானை மீதும் அம்பு மழை பொழிந்து கடுமையாக தாக்கினர். யானை காயமடைந்தது. பகதத்தன் அந்த காயமடைந்த யானையை பாண்டவ சேனைகள் மீது ஏவினான். அது மட்டுமன்றி பகதத்தன் பீமனை ஒரு அம்பால் மூர்ச்சையடைய செய்து சிம்மநாதம் செய்தான். அதை பார்த்து கடோத்கஜன் கோபாவேசமடைந்து மற்றொரு மத யானையின் மீது வந்து பகதத்தன் மீது பாய்ந்தான். அவர்களின் போர் தாரணமாக மாறியது. அதில் பகதத்தன் இறந்து விடுவான் என்று சந்தேகித்து மகாரதனும் சேனாபதியுமான பகதத்தனை காப்பாற்றிக் கொள்வதற்காக துரோணர், துரியோதனன் முதலானவர்கள் உதவிக்குச் சென்றனர். உடனே கடோத்கஜனுக்கு உதவியாக பாண்டவ வீரர்கள் வந்தனர். கடோத்கஜனின் போரை பார்த்து பீஷ்மருக்கு அருவருப்பு ஏற்பட்டது. அவர் துரோணரிடம், இந்த கடோத்கஜன் விஜிரும்பித்து இருக்கிறான். அவனுக்கு உதவியும் பலமாக உள்ளது. நாம் களைப்படைந்துள்ளோம். ஆகையால் இன்றைக்கு போரை முடித்துக் கொள்வோம் என்றார். இந்த வார்த்தை அனைவருக்கும் பிடித்திருந்தது. அனைவரும் தந்திரமாக கடோத்கஜனின் போரிலிருந்து விடுபட்டு போர்க்களத்திலிருந்து வெளியேடத் தொடங்கினர். அப்போது பாண்டவர்கள் சங்குகளை முழங்கி சிம்மநாதங்கள் செய்து பீமனையும் கடோத்கஜனையும் புகழ்ந்து கொண்டு தங்களது பாசறைகளுக்கு சென்றனர். அவரவர் பாசறைகளுக்கு சென்ற பின்னர் துரியோதனன் தனது தம்பிகள் இறந்ததற்காக சிறிது நேரம் துக்கித்து பிறகு தனது பாசறை கடமைகளை நிறைவேற்றி சிந்தனையில் ஆழ்ந்தான். இந்த செய்திகளையெல்லாம் சஞ்சயன் கூற திருதராஷ்டிரன், சஞ்சயா, பாண்டவர்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ தெரியவில்லை. விதுரன் சொன்னது போல் நடக்குமோ என்னவோ. எப்படியாவது பாண்டவர்கள் இறப்பதற்கும் எனது மகன்கள் பிழைப்பதற்கும் வழி இருந்தால் சொல். பாண்டவர்கள் ஏதோ வரம் பெற்றிருப்பார்கள். இறைவன் என்னை கொடூரமாக தண்டிக்கிறான் என்றான். அம்புலிமாமா மகாபாரதம் 55ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.